சீமான் ஒரு RSS அடிவருடி, RSS கைக்கூலி, நாக்பூரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு களிமண். இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது என்ன சீமான் வந்ததற்கு பிறகு வந்த தமிழ் தேசியமா? சீமான் டவுசர் போட்டு பரமக்குடியில தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கிற போதே அரங்க குணசேகரன், பொழிலன், தியாகு போன்ற வரலாறு கொண்டவர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போட்ட விதைதான் தமிழ் தேசியம். எதை நோக்கி நீ அழைச்சிக்கிட்டு போற? பெரியார் எதிர்ப்பு என்கிற ஒன்றை தவிர நீ தமிழ் தேசியத்துக்கு கிள்ளி போட்டது என்ன? நீ தமிழனும் தமிழ் தேசியம் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு மத்திய அரசு தொடுத்துட்டு இருக்கிற போரை நீ தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ண? அப்ப பிரபாகரனை சந்தித்ததற்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்ததுன்னு சொல்றீங்க. அவ்வளவு தெளிவா பேசுகிறவரை பிரபாகரன் கிட்ட பேசிட்டு இருந்தாரா? நீ சந்தித்ததே ஒரே ஒரு நிமிடம் தான், ஒரே ஒரு நிமிடம் தான். அந்த ஒரு நிமிடத்தில் எவ்வளவு விஷயங்களை நீ பேசின. நீ போய் திராவிடத்தை எதிர்த்து பிரபாகரன் சொல்லியிருக்காரா? அப்படி ஏதாவது சான்றுகள் இருக்கா? ஆதாரம் இருக்கா? பெரியார் எழுதுனதா ஆணைமுத்து ஐயா எழுதியிருந்தா அது உண்மை. பெரியார் எழுதுனதா எச்ராஜா எழுதுனா ஒத்துக்குவீங்களா? பெரியார் எழுதுனதா ராமகோபாலன் எழுதுனா ஒத்துக்குவீங்களா? பெரியார் எழுதுனதா வானதி சீனிவாசன் எழுதுனா ஒத்துக்குவீங்களா? அவங்க எழுதுன பெரியார படிச்சுட்ட நீ. ஆணைமுத்தையா எழுதின பெரியார நீ படிக்கல. அதாவது இவர் பெரியாரை கொச்சைப்படுத்தி பேச 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 நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியினுடைய அடையாளம் தொலைந்து கொண்டே போ. தமிழ் தாய் வாழ்த்தி புறக்கணிக்கிற நீ ஜனகன கதி பாட மாட்டேன், ஏன் உன் வாயில வரல? நான் கேட்கிறேன், சீமான நேரடியாவே கேட்கிறேன். வள்ளுவர் படிச்சிருக்காரு இல்லைங்களா? இளங்கோவடிகள் படிச்சிருக்காரு இல்லைங்களா? உங்க அப்பா படிச்சிருக்காரா? உங்க அம்மா படிச்சிருக்காங்களா? உங்க அப்பாவுக்கு அப்பா படிச்சிருக்காங்களா? உங்க அம்மாவுக்கு அம்மா படிச்சிருக்காங்களா? ஏன் படிக்கல? நீ படிச்சிருக்க. இதுதான் திராவிடம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில தினங்களா சீமான் பெரியார் குறித்து பேசின விஷயம் பெரும் விவாதத்துக்குள்ளாயிருக்கு. அதுல அவர் அவருடைய செய்தியாளர் சந்திப்புகளியா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் அவர் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, பெரியாரும் இதற்கெல்லாம் போராடி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க அதை ஏத்துப்போம். பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும், வஉசி போன்றவர்கள் எல்லாம் போராடலையா? பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி திராவிடத்தின் பேர்ல ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், இரட்டைமலை சீனிவாசனர் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அல்லது இன்றைக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் மையப்படுத்தி போராடி கொண்டிருக்கிற தலைவர்களாகட்டும், ஒட்டுமொத்த இந்த தலைவர்களுடைய போராட்டம்ல எதை நோக்கியது? சாதி ஒழிப்பு, சமத்துவம். இந்த இரண்டும் தான் ஒரு சமூகத்திற்கு தேவை அப்படிங்கிறதான் இத்தனை தலைவர்களுடைய நோக்கம் இல்லையா? இதுல பெரியார் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி போராடினார். அதாவது ரொம்ப போக்கஸ்டா ஏத்தார். அப்ப இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது சமத்துவம் இங்கே நிறுத்தப்பட வேண்டும், இதுக்கு எதிர்ப்பா இருக்கிறது எது அப்படிங்கிறத கூர்மைப்படுத்தி, இதற்கு எதிர்ப்பா இருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அல்லது இந்து மதம் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர்களின் கையில் இருக்கிற அந்த வேத சாஸ்திரங்கள் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை கூறுகளா இருக்கு அப்படின்னு போக்கஸ்டா பெரியார் போராடினார். அப்படிங்கிறதுனால நம்ம பெரியாரை முன்னிறுத்தி பெரியாரை ஒரு ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் திராவிட மரபுக்கே ஒரு அடையாளமாகவும் பெரியாரை நம்ம பாராட்டுறோம். மற்றபடி பெரியார் மட்டும்தான் போராடினார் நம்ம என்னைக்குமே சொல்ல. பெரியாரை போல பல தலைவர்கள் போராடினார்கள். பெரியார் எல்லாரையும் விட கொஞ்சம் கூர்மையா ஓர்மையா போராடினார்னு சொல்றோம். பகுத்தறிவுன்னு சொல்றாரு. எது பகுத்தறிவு? தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, கல் இறக்க கூடாதுன்னா இங்க கல் இறக்க அனுமதி இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு. ஒட்டுமொத்தமா எல்லா மரத்தையும் வெட்டி வீழ்த்துறதா பகுத்தறிவு? அதாவது பெரியார் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் சொல்றதுனால நீ ஏத்துக்காத, அல்லது நான் செய்யறதை நீ செய்ய அப்படின்னு நான் உன்னை வலியுறுத்தல. உனக்கு அறிவு இருக்கு, நீ சிந்திச்சு பார். என்னுடைய சிந்தனையில இனிமேல் இந்த மரம் கூடாதுன்னு வெட்டுற, உன்னுடைய சிந்தனையில நான் ஒரு போர்டு வைக்கிறேன் அப்படின்னு உனக்கு சிந்திக்க தோணும். உனக்கு மூளை இருக்கு, உன் அளவுக்கு தான் எனக்கும் மூளை இருக்கு. மனிதனுக்கு எல்லாத்துக்கும் மூளை ஒரு அளவு தான் இருக்கு. சிந்தி, அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்கு உனக்கு என்ன வழி தோணுதோ அதை செய். ஆனால் என்னுடைய எதிர்ப்பை நான் வெட்டி சாய்க்கிறது மூலியமா என்னுடைய எதிர்ப்பை காமிக்கிறேன். உனக்கு நீ எந்த முறையில எதிர்ப்பை காமிக்கணுமோ அந்த முறையில எதிர்ப்பு காமி, நீ சிந்திங்கிறாரு. பகுத்தறிவுங்கிறது என்ன? ஒவ்வொரு மனிதனும் அவன் அறிவை நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உன் அறிவை கூர்மைப்படுத்தினா எது சரியான எதிர்ப்புங்கிறது உனக்கே தெரியுங்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை. இதுதான் அவருடைய கோட்பாடு. அப்ப நம்ம சிந்திக்கணும். என்னுடைய எதிர்ப்பை நான் காமிக்கணும்னா எந்த முறையில காமிச்சா அது எதிர்ப்பா இருக்கணுங்கிறது பெரியார் வெட்டி வீழ்த்துவதன் மூலம் தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சார். அதையே செய்யணும் அவர் சொல்லலையே. எல்லாரும் வெட்டி வீழ்த்துங்க, நான் பாக்குறேன்னு சொன்னாரா?
என்னைக்காவது சொல்லியிருக்காரா? நான் வெட்டின மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வெட்டு, நான் வந்து பார்ப்பேன்னு சொன்னாரா? தன்னுடைய தோட்டத்தில் இருந்ததை வெட்டி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். இவ்வளவுதான். இதுல என்ன பகுத்தறிவு? இதுல என்ன பகுத்தறிய வேண்டியது இருக்கு? அவருக்கு பகுத்தறிவு, அவர் அறிவு கெட்டதை செஞ்சிருக்காரு. இதுல ஒன்றும் தவறு இல்லையே. இதை எப்படி ஒரு விமர்சனமா எடுத்துக்க முடியும்? மொழி குறித்தும் அவர் சொல்றாரு, தமிழ் மொழி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. நம்மளுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே மொழி தான் அடிப்படையா இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை வந்து அவர் காட்டு மிராண்டு மொழின்னு சொன்னாரு. இல்ல, அது வந்து பெரியாருடைய சொல்லாடல். இப்ப வெங்காயம்னு சொல்றாரு, பெரியார் வெங்காயம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய சொல்லாடல் இருக்கு. இப்ப காட்டு மிராண்டி மொழின்னு அவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, மனிதன் அறிவு பெற்ற காலத்தில், காட்டு மிராண்டிகளா குகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், சமவெளி பிரதேசங்களையே எட்டி பார்க்காத காலத்தில் இருந்து பேசப்பட்ட மொழி காட்டு மிராண்டி மொழி. அதாவது காட்டு மிராண்டிகள் பேசல மொழி அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையே. தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொல்லல. மனிதன் வந்து லெமுரியா கண்டங்கள்ல காட்டு மிராண்டிகளா காடுகளுக்குள்ள வேட்டையாடி சமூகமா வாழ்ந்து கொண்டிருந்த போது கூட அவனுக்கு பரிவர்த்தனையாக இருந்தது இந்த மொழி, ஆதி மொழி. இதுதான் உலகின் மூத்த மொழி அப்படின்னு பெரியார் சொல்றாரு. இது ஒரு சொல்லாடல். இந்த சொல்லாடலை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு தொங்கிட்டு இருக்க கூடாது. இவ்வளவு நாகரீகம் வளர்ந்ததுக்கு பிறகு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது, இது வந்து பெரியாரை எப்படியாவது எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு கோணத்திலிருந்து அதை பார்க்கணுமே ஒழிய, அது சொல்லிட்டாரு அதனால நாங்க எதிர்க்கிறோங்கிறது வந்து ஒரு நீர்த்து போன ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. சீமானும் கடந்த காலங்களில் பெரியார் புகழ் பாடி இருக்கிறாரு. பெரியாரை வந்து அவரும் ஒரு கொள்கை தலைவராலாம் வச்சு பார்த்துருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு அவர் பேசுறாரு அப்படின்னா அது ஒரு கருத்தா பார்க்கணுமா, இல்ல அவர் பெரியார் எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் வந்திருக்காரு. அது கருத்தியலா எதிர்த்தால், இப்ப அர்ஜுன் சம்பத்தை எதிர்க்கிறார், ஹெச் ராஜா எதிர்க்கிறார், அண்ணாமலை எதிர்க்கிறார், பெரியாரை எதிர்க்கிறார். அது அவங்களுடைய கொள்கை. ஏனால் பெரியார் சொன்ன சாதி ஒழிப்பில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, அல்லது பெரியார் சொன்ன சமத்துவத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. சாதிய இறுக்கம், சாதிய நிலைப்பாடு, தீண்டாமை, இதெல்லாம் ஒரு சமூகத்தில் இருக்கணும்னு நினைக்கிற அந்த மரபில் வந்தவர்கள் பெரியாரை எதிர்க்கலாம். அது அவங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? ஆனால் சீமான் எந்த ஸ்டாண்ட்ல நின்று பெரியாரை எதிர்க்கிற? எந்த கருத்து, எந்த களத்தில் இருந்து நீ பெரியாரை எதிர்ப்பா பார்க்கிற? தமிழ் மொழிக்கு எதிரானவர் பெரியார் என்கிற கோணத்திலிருந்து நீ பெரியாரை எதிர்க்கிற. எந்த இடத்தில் பெரியார் தமிழ் மொழிக்கு எதிராக இருந்தார்? இதை தமிழ்நாடுன்னு அழைக்கணும்னு சொன்னவர் பெரியார். அதாவது ஒரு இனம், இந்த உலகிலேயே ஒரு மூத்த இனம்னா அது இந்த தமிழ் இனம்னு சொல்றாரு. அப்ப நீ தமிழ்ங்கிற ஒரு களத்திலிருந்து நீ பெரியாரை எதிர்க்கிறையா, அல்லது அவர்கள் இருக்கிறல அந்த ஆரிய பின்புலத்தில் இருந்து அவர்களுக்கு பின்னால் இருந்து பெரியாரை எதிர்க்கிறையா? இதுதான் இன்னைக்கு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள்லாம் வந்து உண்மையாலுமே எதிரிகள், இவன் துரோகி. ஒரு எதிரி எப்பவுமே நான் இதை எதிர்க்கிறேன்னு சொல்லலாம், அது வந்து ஆண்மை, அதுதான் அறம், அதுதான் அரசியல். ஆனா நேற்று வரை பெரியாரை ஆதரித்துக் கொண்டிருந்தேன், ஆனா இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கிறேன்னா ஒரு கொள்கையில உனக்கு ஒரு நிலைப்பாடு இல்லைன்னு தானே தோணுது. எனக்கு இப்பதான் தெளிவு வந்திருக்குன்னு சொல்றாரு. 2008 பிரபாகரனை போய் நான் சந்திச்சதுக்கு பிறகுதான் தமிழ் தேசியம்னா என்ன, நம்ம மக்களுக்கான அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது தெளிவு வந்துருச்சு, அதனால எதிர்க்கிறேன். அதாவது பெரியாரின் கைத்தடிதான் பிரபாகரனின் கைகளில் இருக்கிற துப்பாக்கியாக மாறி இருப்பதை நான் பார்த்தேன். இது சொன்னது சீமான் தான். பெரியாரின் கைத்தடிதான் பிரபாகரனின் கையில் இருக்கிற துப்பாக்கியாக நான் பார்க்கிறேன். அதாவது பிரபாகரன் வச்சிருக்கிற துப்பாக்கியும் பெரியாரின் கைத்தடியும் ஒன்றுங்கிற அளவுக்கு சீமான் பேசியிருந்தார். இதான உண்மை. அப்ப பிரபாகரனை சந்தித்ததற்கு பிறகுதான் எனக்கு தமிழ் தேசிய தெளிவு வந்ததுன்னு சொல்றீங்க. அவ்வளவு தெளிவா பேசுகிறவரை பிரபாகரன் கிட்ட பேசிட்டு இருந்தாரா? நீ சந்தித்ததே ஒரே ஒரு நிமிடம் தான், ஒரே ஒரு நிமிடம் தான். அந்த ஒரு நிமிடத்தில் எவ்வளவு விஷயங்களை நீ பேசின. இன்னொன்னு, எந்த இடத்திலேயாவது பிரபாகரன் திராவிட எதிர்ப்புங்கிற ஒரு மையப்படுத்தி பிரபாகரன் ஆற்றிய உரைகள்ல எங்கேயாவது திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு பேசியிருக்காரா? அப்படி ஒரு உரை பிரபாகரனுடைய உரைகளில் உண்டா? நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட பேச சொன்னாரா? நீ போய் திராவிடத்தை எதிர்த்துன்னு பிரபாகரன் சொல்லியிருக்காரா? அப்படி ஏதாவது சான்றுகள் இருக்கா? ஆதாரம் இருக்கா? இருக்கணும்ல. இந்திய ஏகாதிபத்தியத்தை, அதாவது பிரபாகரன் அந்த ஒரு மாபெரும் அந்த வீரன் வந்து எந்த இடத்திலையும்
திராவிட எதிர்ப்புங்கிறத முன்னிறுத்தவே இல்லையே. திராவிட எதிர்ப்பு அவர் முன்னிறுத்திருக்காரா? திராவிட எதிர்ப்பை அவர் முன்னிறுத்திருந்தால் எப்படி எம்ஜிஆரை சந்திச்சிருக்க முடியும்? திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்தி இருந்தால் எப்படி அவர் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் முகந்திருக்க முடியும்? திராவிட எதிர்ப்பை அவர் கொண்டிருந்தால் எப்படி குளத்தூர் மணி அண்ணங்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்து புலிகளை அனுப்பி இருக்க முடியும்? திராவிட எதிர்ப்பை வைத்திருந்தால் இத்தனை திராவிட சகோதரர்கள் தீகா ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வந்து எப்படி பிரபாகரனுக்கு நண்பர்களாக இருந்திருக்க முடியும்? ராமகிருஷ்ணன் தீகா அவர் வந்து பெரியார் மேல ஒரு தீவிர பற்றுள்ளவர், பெரியாருடைய பக்தர்னு சொல்லலாம். இந்திய ராணுவம் வந்து கோயம்புத்தூர் வழியா திருவனந்தபுரத்துக்கு போகும்போது இந்திய ராணுவத்தை அடித்து நொறுக்கிய ராமகிருஷ்ணன். இது ஒரு பெரிய வரலாறு இல்ல? நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மேடைகளில் பேசியதை தவிர விடுதலை புலிகளுக்கோ ஈழத்திற்கோ நீ கிள்ளி போட்டது என்ன? இதுதான் தமிழ் மக்கள் இன்றைக்கு உன்னிடம் எழுப்பிய கேள்வி. அல்லது தமிழ் தேசியத்துக்காக நீ செய்தது என்ன? என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் தமிழ் தேசியத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன செஞ்சிருக்கீங்க? பெரியாரை எதிர்ப்பதை தவிர தமிழ் தேசியத்துக்கு நீ செய்தது என்ன? இதுதான் இன்னைக்கு பொதுமக்களும் இளைஞர்களும் கேட்கிற கேள்வி. இன்னைக்கு நாம் தமிழர்கள் இருந்து கொத்து கொத்தா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன்? எதனால? இவர் பேசிய தமிழ் தேசியத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டங்கள் சீமானிடம் இல்லை. இதுதான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. நாம் தமிழர்லிருந்து வெளியே போற தம்பிமார்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் மேடையில் பேசுவதற்கும் அவர் நடந்து கொள்ளுகிற நடவடிக்கைகளுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது. தமிழ் தேசியத்திற்கான எந்த செயல் திட்டமும் இவரிடம் இல்லை. ஆகையால் நாங்கள் விலகுகிறோம். இதுதானே அவங்க கொடுக்கிற வாக்குமூலம். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? நாம குத்தம் சொல்லல. உன்னிடம் 10 வருஷமா 15 வருஷமா 12 வருஷமா இருந்த தம்பி மேலே நீ ஒரு சரியான தமிழ் தேசியவாதி இல்லைன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு பதில் சொல். நீ அதுக்கு பதில் சொல்லாம அதிலிருந்து நழுவி பெரியாரை குற்றம் சொல்றேன்னா நீ சரியான அறமுள்ள அரசியல்வாதியா தெரியலையே, இல்லையா? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இதுதான் இப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? உண்மையான அரசியல் பார்வையா ஏன் வந்து பெரியார வந்து கொச்சைப்படுத்துற வேலைகள் அண்ணாமலை ஈடுபடுறார், ஹெச் ராஜா ஈடுபடுறார், சீமான் ஈடுபடுறார் அப்படின்னா பெரியார் வந்து அழகான ஒரு விளக்கம் சொன்னாருங்க. ஒரு பார்ப்பனன் என்னை எதிர்க்கிறான் என்றால் அது என் மேல் வைத்திருக்கிற கோபம், வன்மத்தின் வெளிப்பாடு. ஒரு பார்ப்பனன் என்னை எதிர்க்கிறான் என்றால் அவன் என் மேல் வைத்திருக்கிற கோபம் வன்மத்தின் வெளிப்பாடு. ஆனால் பார்ப்பனர் அல்லாதார் என்னை எதிர்க்கிறான் என்றால் பார்ப்பனர்களிடம் பொறுக்கி தின்பதை தவிர வேறு எதற்கும் இல்லை. இதுதான் பெரியாருடைய பதில். இதைத்தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தை இவ்வளவு வஞ்சிச்சிட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய கல்வி மீது தாக்குதலை தொடுத்து, அதாவது தமிழகத்தினுடைய கல்வியினுடைய தரத்தையே சீர்குலைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற அச்சத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீட் போன்ற தேர்வுகளால் மாணவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை பிள்ளைகள் கதறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கப்படல. தமிழ் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட வேண்டிய மத்திய அரசின் நிதி கொடுக்கப்படல. இன்னைக்கு யூஜிசி அறிக்கை ஒட்டுமொத்த தமிழ் கல்வி மீது தாக்குதல். இதையெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய நீ அதான அரசியல்? இன்றைக்கு தேவையான அரசியல் எது? இன்னைக்கு டங்ஸ்டன் ஒண்ணு கொண்டு வந்து மதுரையை சீரழிக்கிறது, ஒட்டுமொத்த கல்வி மேல தாக்குதல், மாநில உரிமை மீது தாக்குதல். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எதிர்க்க வேண்டியது எது? தமிழக மக்களால் 234 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த 234 எம்எல்ஏக்களையும் அவமதிக்கிற மாதிரி ஒரு ஆளுநர் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்கிறார் அப்படின்னா இது அவர்களை அவமதித்த செயலா? ஒட்டுமொத்த வாக்காளர்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்களை அவமதித்த செயல் இல்லையா? இதை எதிர்த்து பேசியிருக்கியா நீ? இதை எதிர்த்து நீ போராடி இருக்கியா? இப்படி ஒட்டுமொத்த இந்திய ஏகாதிபத்தியம், தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் அத்தனை மேலையும் தாக்குதல் தொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது என்ன? நீ ஒன்றிய அரசை எதிர்த்திருக்கணும், அல்லது ஒன்றிய அரசின் தாக்குதலை எதிர்த்திருக்கணும். அதை எதிர்க்காமல் அதை நீர்த்து போக செய்யும் விதமாக பெரியார நீ வம்புகளுக்கிறேன்னா உனக்கு பின்னால் யார் இருக்கா? என்ன நோக்கம் இருக்க முடியும் சார்? அவர் வந்து இப்ப அரசியல் களத்துல அரசியலுக்காக இதை பண்றாருன்னா
ஏற்கனவே ஒரு 8% வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறிட்டாரு. இந்த நேரத்துல பெரியார் எதிர்ப்புங்கிறத கையில எடுத்து அவர் என்ன பலனடைய போறாரு? சொல்றேன். அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இந்த ஆளுமைகள் இருந்தபோது பாஜகங்கிற பேச்சே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப கலைஞர், ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா இவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒன்றியத்தில் பாஜகவினுடைய ஆட்சி. எவ்வளவோ மாநிலங்கள்ல கால் பதித்த அவர்களால், RSS கால் பதித்த அவர்களால் தமிழ்நாட்டில் அவங்களால கால் வைக்க முடியல, கால் வைக்கிறதுக்கு முடியல. இப்ப இவங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் 2026 சட்டமன்ற தேர்தல். இதற்கு அரசியல் தான் காரணம், கொள்கை கோட்பாடு காரணம் அல்ல. 2026 தேர்தலில் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வரணும். இதுதான் இவர்களுடைய நோக்கம். சரிங்களா? அப்ப இந்த ஆளுமைகளுக்கு பிறகு நம்ம குறைந்தபட்சம் எதிர்கட்சியா வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய எண்ணம். இன்றைக்கு அதிமுக ஒரு சிதறு தேங்காயை மாதிரி முடக்கி அவர்களை உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிடம்ங்கிற ஒரு சொல்லாடல் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் அந்த திராவிடம்ங்கிற அந்த சொல்லாடலும், அந்த திராவிடம்ங்கிற அந்த சொல்லாடலுக்குள்ள இருக்கிற அந்த சமத்துவமும் சமூக நீதியும் தான் இந்த தமிழ் மண்ணில் வெற்றி பெற முடியும். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வரலாறு. கடந்த கால வரலாறும் இதுதான், எதிர்காலமும் இதுதான் வரலாறு. அப்ப இதை நீர்த்து போக செய்யணும்னா என்ன? இந்த திராவிடம் என்ற இந்த கருத்தியலுக்குள்ள இருக்கிற இந்த கட்சிகளை எப்படி முடக்கலாம்? அதிமுக முடங்கி கிடக்கு, செதறி கிடக்கு. இனி அவங்க சேருவாங்களா இல்லையா தெரியாது. குறைந்தபட்சம் 2026 தேர்தலில் எதிர்கட்சி வரிசையிலேயாவது நம்ம உட்காரணுங்கிறதா பாஜக ஒன்றிய அரசின் திட்டம், RSSின் திட்டம். அப்போ திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறது யாரு? சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை திமுக பெற்றிருக்கு. அப்ப சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவு திமுகவுக்கு இருக்கும்போது நேர் எதிராக நிற்க வேண்டிய அதிமுக பிளவுபட்டு கிடக்கிற இந்த சூழலில் இதுதான் நமக்கு திண்ணைய பிடிக்கிறதுக்கு சரியான நேரம். இதுதான் அவங்களுடைய திட்டம். சரிங்களா? இதை நேரடியா RSS நம்மளை எதிர்க்க முடியல. பாஜக நேரடியா எதிர்த்து முயற்சி பண்றாங்க, முடியல. அவங்க செய்யறதெல்லாம் கோமாளித்தனத்திலேயே போய் முடியுது. அப்ப இதற்கு என்ன பண்ணலாம்? அப்ப திராவிட கருத்தியலால் பின்னி பிணைந்து கிடக்கிற இந்த மக்களை அங்கிருந்து அந்நியப்படுத்தணும்னா இந்த திராவிட கருத்தியலை உருவாக்கிய பெரியாரை கொச்சப்படுத்தணும். சொல்லாததை சொன்னார்னு சொல்லணும். அவர் தமிழினத்திற்கு எதிரின்னு முன்னிறுத்தணும், அல்லது பெண்களுக்கான எதிரின்னு முன்னிறுத்தணும். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழனை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாரு, தமிழுக்காக பெரியார் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு மொழி ரீதியா பேசினா இந்த மக்களை பிளவுபடுத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு நய வஞ்சக சூழ்ச்சி அரசியல் தான் சீமானின் அரசியல். தமிழ் தேசியம் அப்படின்றதும் இந்த மண்ணுக்கான அரசியல் தானே. அந்த அரசியல் பேசுவதனாலே அது திராவிடத்துக்கு எதிராக இருக்கு, இல்ல பெரியாரை வீழ்த்துவதற்காகன்றத எந்த புள்ளியில நீங்க இல்ல. இப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசாத கட்சி இங்க யார் இருக்கா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிற எவ்வளவோ நல்ல திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி அதிமுக செய்த நல்ல திட்டங்களும் இருக்கு. இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது என்ன, சீமான் வந்ததற்கு பிறகு வந்த தமிழ் தேசியமா? சீமான் டவுசர் போட்டு பரமக்குடியில தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கிற போதே அரங்க குணசேகரன், பொழிலன், தியாகு போன்ற வரலாறு கொண்டவர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போட்ட விதைதான் தமிழ் தேசியம். அவர்கள்லாம் செய்யாத தியாகங்களை நீ பண்ணிட்டியா? இன்னைக்கு ஒரு படத்துல, விடுதலைன்னு ஒரு படத்துல கலிய பெருமாள்னு ஒரு வாத்தியார் காமிக்கிறாங்களே, அவர்கள் பேசாத தத்துவார்த்த தமிழ் தேசியம் இல்ல நீ பேசிட்டு இருக்கியா? அல்லது தமிழரசன் போன்றவர்கள் செய்யாத தியாகத்தை நீ பண்ணிட்டியா? எதில் நீ தமிழ் தேசியத்தையே கூர்மைப்படுத்திருக்க? எதை நோக்கி நீ அழைச்சிக்கிட்டு போற? பெரியார் எதிர்ப்பு என்கிற ஒன்றை தவிர நீ தமிழ் தேசியத்திற்கு கிள்ளி போட்டது என்ன? நீ தமிழனும் தமிழ் தேசியம் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு மத்திய அரசு தொடுத்துட்டு இருக்கிற போரை நீ தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ண? ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கியா? இன்னைக்கு அண்ணாமலை பாராட்டுறாருன்னா எந்த ஆங்கிள் இருந்து உன்னை பாராட்டுறார்? எந்த ஆங்கிள் இருந்து பாராட்டுறார்? நீ மத்திய அரசை எதிர்த்திருந்தால் அண்ணாமலை பாராட்டியிருப்பாரா? மத்திய அரசின் திட்டங்களையும் எதிர்த்து பேசதானே செய்யறாரு. டங்ஸ்டனுக்கு போராட்டம். நீ பெரியாரை
கூர்மைப்படுத்தி திட்டுவதற்கு அது வந்து ஒரு அதாவது டங்ஸ்டனுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாரு. எப்படி இவன் இங்கிருந்து அந்நியப்படுத்திடக்கூடாது, இவன் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அடிவருடி அப்படின்னு மக்கள் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அடிக்கிற மாதிரி பூனை குட்டியை கவும் போது நமக்கு வலிக்கும், ஆனா பூனை குட்டிக்கு வலிக்காது. அந்த மாதிரி மத்திய அரசு இவர் பிடிக்கிறது வந்து பூனை குட்டியை கவர மாதிரி தான். அது நமக்கு தெரியும். அந்த அந்த வேடங்கள் வெளிச்சங்கள் அந்த வேஷங்கள் மக்களுக்கு இப்ப இன்னைக்கு நல்லா புரியுதே இல்லையா? ஆக பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நேத்து பாண்டிச்சேரியில சீமான் பேசும்போது என்ன சொல்றார்? அம்பேத்கரை விட அம்பேத்கரோடு பெரியாரை எப்படி ஒப்பிட முடியும்? அம்பேத்கர் வந்து உலகை ஆளுகிற ஆளுமை மிக்க அம்பேத்கர், ஆனால் பெரியார் அப்படி இல்லை அப்படின்னா இது யாரை சிறுமைப்படுத்துகிற செயல்? எந்த இடத்துல அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்டார்கள் அந்த இடத்தை காட்டு. எந்த இடத்திலேயாவது அம்பேத்கர் முரண்பட்டிருக்காரா? இன்றைக்கு ஒரு கீழ்த்தரமான இழிவான வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ இஸ்லாமியர்களை வந்து பெரியார் வந்து துளுக்கன்னு சொல்லிட்டாரு, பாகிஸ்தானுக்கு போக சொல்லிட்டாருன்னு எந்த இடத்துல பேசினார்? எங்க பேசியிருக்கார்? அதாவதுங்க, பெரியார் எழுதுனதா ஆணைமுத்து ஐயா எழுதியிருந்தா அது உண்மை. பெரியார் எழுதுனதா எச் ராஜா எழுதுனா ஒத்துக்குவீங்களா? பெரியார் எழுதுனதா ராமகோபாலன் எழுதுனா ஒத்துக்குவீங்களா? பெரியார் எழுதுனது வானதி சீனிவாசன் எழுதுனா ஒத்துக்குவீங்களா? அவங்க எழுதுன பெரியார படிச்சுட்ட நீ. ஆணைமுத்தையா எழுதின பெரியார நீ படிக்கல. அதனாலதான் பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் உன்ட்ட வருது இல்லைங்களா? ஆணைமுத்தையா தொகுத்த தொகுப்பை நீ படிச்சினா நீ பெரியார உண்மையா தெரிஞ்சிருக்கணும். நீ அந்த ஆணைமுத்தையா எழுதுனதை படிக்காம யாரோ ஒரு சங்கிப்பைய எழுதின பெரியார பத்தி நீ படிச்சினா சங்கி கருத்துக்கள் தானே வரும். இன்றைக்கு ஒரு கீழ்த்தரமான ஏதோ பெரியார் வந்து இஸ்லாமியர்களை அந்நிய நாட்டவர்கள் சொல்லிட்டாரு, அவர் பாகிஸ்தானுக்கு போக சொல்லிட்டாரு, இங்க துலுக்கனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? 1933 எர்ணாகுளம் மாநாட்டில் தந்தை பெரியார் இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்துன்னு பேசின காணொளி அவருடைய குரல்லையே இருக்கு. நீங்க போய் கூகுள்ல தேடி பார்க்கலாம், இருக்கு. இன இழிவு நீங்க இஸ்லாமே மருந்து அவர் பேசியிருக்கார். இங்க கண்ணதாசன் சிலை இருக்கு, அதுதான் பெரியார் பேசின கடைசி மீட்டிங். நான் சாவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக இஸ்லாமியனாக மாறி சாவேன். இது பெரியார். நபிகள் நாயகத்தை போல மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு சிந்தனையாளன் நபிகளுக்கு முன்னும் இல்லை, நபிகளுக்கு பின்னும் இருக்க போவதில்லை. இது பெரியார் பேசுனது. இஸ்லாத்தை எந்த இடத்திலையும் அம்பேத்கரோ பெரியவரோ குறை சொன்னதே கிடையாது. கிறித்தவர்களை சாதியற்ற கிறித்தவர்களாக நீங்கள் வாழுங்கள்னு சொன்னது பெரியார். ஆக இஸ்லாமியர்களையோ கிறித்தவர்களையோ எந்த இடத்திலையும் பெரியார் அவதூறா பேசுறதா வரலாறுகளில் இல்லை. அப்ப இல்லாத ஒன்னை இவங்க பேசுறாங்கன்னா அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் முகம். வரலாற்று திரிவுகளை செய்வதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் முகம். இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இப்ப பேசியிருக்காரு, தேர்தல் அரசியல்ல தான் எல்லா கட்சிகளும் இருக்காங்க, அவரும் இருக்காரு. பெரியாரை பேசுவது, பெரியாரை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுவதோ தேர்தல் அரசியல்ல எதிரொலிக்குமா? அதாவது இவர் பெரியாரை கொச்சைப்படுத்தி பேச 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 நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியினுடைய அடையாளம் தொலைந்து கொண்டே போகும். இதுதான். நீ பெரியாரை கொச்சப்படுத்தினா உன் கட்சி வளரணும்னு பேசுற, வளரவே வளராது, வளரவே வளராது. இன்னொன்னு, நாம் தமிழர் ஆவணத்தை அவர் வெளியிடும் போதே நான் சொன்னேன், நான் தான் முதல்ல சொன்னேன், நாம் தமிழர் ஆவணத்தை படிச்சு பார்த்தோன்னு சொன்னேன், தமிழகத்தை தாக்க வருகிற ஒரு பாசிச கும்பல் இது அப்படின்னு சொன்னான். இது தமிழகத்தை மறைந்திருந்து தாக்குகிற ஒரு பாசிச கும்பல். நான் இது 6-10 வருடத்துக்கு முன்னால சொன்னேன். இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமா இருக்கு. நீ பெரியாரை பேச பேச உன்னுடைய சுயரூபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். தமிழ் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவங்க. இது ஒரு ஜனநாயகத்தினுடைய உச்சத்தை பார்த்தவங்க தமிழ் மக்கள். இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க மதத்தின் பின்னால் நின்று கொண்டோ அல்லது சாதியின் பின்னால் நின்று கொண்டோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னால் நின்று கொண்டோ நீங்க அவ்வளவு சீக்கிரம் தமிழ் மக்களை ஏமாற்றிட முடியாது. பல பேர் இதெல்லாம் நூல் விட்டு பார்த்துட்டாங்க. திராவிடத்தை எதிர்க்கணுங்கிறப்ப நூல் இப்ப இல்லை, 40, 50, 60, 70 வருடங்களா அந்த நூலை விட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் ஏன் திராவிடம் இன்னும் நிக்குதுன்னா, நான் திமுக எதிர்ப்பு, நீ திமுக எதிர்க்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ ஒரு அரசியல் கட்சி, திமுக செய்கிற திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லு.
அல்லது திமுக மத்திய அரசு சரியா எதிர்க்கலைன்னு சொல்லு. திமுகவினுடைய நடவடிக்கைகள் சரியா இல்லை, அதை நீ விமர்சி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பை திராவிட எதிர்ப்போட நீ பண்ண முடியாது. நீ திராவிட எதிர்ப்பை செய்தால் அதற்கான சரியான தீர்வு உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா திராவிடம் தான் சமூக நீதி, திராவிடம் தான் சமத்துவம், திராவிடம் தான் மனிதர்களுக்குள் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லுகிற ஒரு கருத்தியல் திராவிட கருத்தியல். அந்த கருத்தியலை நீ எதிர்க்கிறேன்னா பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்ற களத்திலிருந்து தான் நீ பேசுறேன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்திருக்க முடியும். ஆக இந்த சர்ச்சையான பேச்சுக்கள் அல்லது பெரியாரை கொச்சப்படுத்தும் இந்த இழி செயல், சீமான் ஒரு RSS அடிவருடி, RSS கைக்கூலி, நாக்பூரால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு களிமண் என்பதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. அது வகையில் எனக்கு சந்தோஷம். இப்பவாவது அவனுடைய தோல் உரிக்கப்பட்டதே அப்படிங்கிற ஒரு மகிழ்வு எனக்கு உண்டு. ஆனாலும் நான் சொல்றேன், ஒரு ஆபத்தான பயணத்தை சீமான் மேற்கொண்டிருக்கிறார். நீங்க RSSஓ அல்லது இன்னைக்கு இந்திய தேசிய அரசியலை கைப்பிடிக்குள் வைத்திருக்கிற அந்த பார்ப்பனியமோ இந்திய தேசத்துக்காக உழைத்த காந்தியவே சுட்ட இயக்கம் அது. நீ இன்னைக்கு அவர்களுக்கு வாழாட்டுறதுனால உன்னை என்ன தெய்வ திருமகனா போட்டிட்டு போறாங்களா? நினைச்சு பாருங்க. ஆக நீ ஒரு ஆபத்தான பயணத்தை அல்லது ஒரு கரண்ட்டை இது ஒயர்னு தெரியாம பிடிச்சி கையில பிடிச்சிட்டு இருக்க, அது ஒரு ஆபத்தான பயணம். சீமான் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறத ஒரு நட்பின் அடிப்படையில் கூட நம்ம உணர்த்துவதற்கான வாய்ப்பு. இன்னொன்று, சீமான் அடிக்கடி மேடைகளில் பேசுறதுக்கும் நம்ம பதில் சொல்லலாம். திராவிடம் வந்ததற்கு பிறகுதான் இங்கு படிப்பு வந்ததா? இளங்கோவடிகள் படிக்கலையா? வள்ளுவர் படிக்கலையா அப்படின்னு சொல்றார். பாரதிதாசன் இதற்கு மிகச்சிறிய ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். அதாவது மத குருமார்களின் கைகளில் இருந்த கல்வி மக்களின் கைகளில் வந்ததுன்னு பாரதிதாசன் பாடியிருக்கார். எதனால வந்தது? திராவிட கருத்தியலால் வந்தது. அது மத குருமார்களின் கைகளில் இருந்த கல்வி. நான் கேட்கிறேன், சீமான நேரடியாவே கேட்கிறேன், வள்ளுவர் படிச்சிருக்காரு இல்லைங்களா? இளங்கோவடிகள் படிச்சிருக்காரு இல்லைங்களா? உங்க அப்பா படிச்சிருக்காரா? உங்க அம்மா படிச்சிருக்காங்களா? உங்க அப்பாவுக்கு அப்பா படிச்சிருக்காங்களா? உங்க அம்மாவுக்கு அம்மா படிச்சிருக்காங்களா? ஏன் படிக்கல? நீ படிச்சிருக்க. இதுதான் திராவிடம். இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? இப்ப நான் படிச்சிருக்கேன், எங்க அப்பா அம்மா படிக்கல. ஆக கல்வி, எல்லோருக்கும் கல்வி, எல்லோரும் சமம், சமத்துவம், சமூக நீதிங்கிறத இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றிய ஒரு கருத்தியல் தான் திராவிட கருத்தியல். இதற்கு நேர் எதிர்கருத்தியல் ஆரிய கருத்தியல், இதற்கு நேர் எதிர்கருத்தியல் RSS கருத்தியல், நேர் எதிர்கருத்தியல் பாஜக கருத்தியல், நேர் எதிர்கருத்தியல் பார்ப்பனிய கருத்தியல். இந்த ஒட்டுமொத்த கருத்தியலினுடைய அம்சம்தான் இந்திய தேசியம். அப்ப தமிழ் தேசிய அரசியலாகட்டும் அல்லது திராவிட அரசியலாகட்டும், இது எங்க கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கின்ற புள்ளியில் தான் நீங்க நம்ம ரெண்டு பேரும் இணையணும். அதை விட்டு திராவிட எதிர்ப்பு என்கிற பெயரில் நீ செய்தால் அது ஆரியத்திற்கு ஆதரவாகத்தான் போய் முடியுமே தவிர திராவிட எதிர்ப்பு அது மாறவே மாறாது. இப்ப நான் சீமான்ட்ட கேட்கிறேன், சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு இத்தனை வருடங்கள் வரைக்கும் நம்ம தமிழ் தேசியத்தை நானும் பேசிட்டு இருக்கோம், நம்மளும் பேசிட்டு இருக்கோம். பேசாத தலைவர்கள் இல்லை, போராடாத தலைவர்கள் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வெற்றி பெற முடியலன்னு ஒரு எட்ஜில் நின்னுட்டோம்ல. எப்படி தந்தை செல்வா காலத்திலிருந்து 1983 குட்டிமணி ஜெகன் வெளிக்கடை சிறையில் சித்திரைவதை செய்யப்பட்டு கொலை செய்த வரைக்கும் சிங்கள ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நம்ம தலைவர்கள்லாம் ஈழத்துல போராடிட்டு இருந்தாங்க. இனி அந்த போராட்டம் சரியா வராதுன்னு பிரபாகரன் ஆயுதத்தை தூக்குனார்ல, அது மாதிரி தியாகு செய்த போராட்டங்கள், அரங்க குணசேகரன் செய்த போராட்டங்கள், பொழிலன் செய்த போராட்டங்கள், இன்றைக்கும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிற திருமாவளவன் போன்ற தலைவர்கள் செய்த போராட்டங்கள்லாம் சரியில்லை. அதனால நான் உண்மையான தமிழ் தேசியவாதியாக மாறி இந்திய தேசியத்தை ஆயுதம் கொண்டு எதிர்க்க போகிறேன். தமிழ் தேசியம் கேட்டு, தமிழ்நாடு கேட்டு போராடுங்கிற. நான் ஜனகன மனகதி பாட மாட்டேன். தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிற நீ ஜனகன மனகதி பாட மாட்டேன். ஏன் உன் வாயில வரல? ஏன் வரல? உன்னை தனித்தமிழ் நாடு கேட்டு போராடு.
ஆயுதம் எடுத்து போராடு, வேண்டாம் ஆயுதமே வேண்டாம், எனக்கு தனித்தமிழ் நாடுதான் என் கொள்கை, பிரகடனப்படுத்து. உன்னை எது தடுக்குது? ஆக தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சாதி ஒழிப்புக்கு எதிர்ப்பாக நிற்கிறாய். மொழி என்கிற பெயரில் சமத்துவத்திற்கு எதிர்ப்பாக நின்று இந்த மக்களை குழப்பிக்கிட்டு இருக்க. இதுதான் உன்னுடைய அரசியல். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது. இதுதான் கள நிலவரம். அதனால் சீமானுக்கு இதன் வாயிலாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், நீ ஒரு குழப்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது. ஒரு குழப்பத்தினுடைய உச்சம். காரணம், உன்னை நம்பி வந்த அத்துணை பேரும் இன்றைக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு உன்னுடைய நாம் தமிழர்ங்கிற அடையாளம் சுருங்கி நான் தமிழன்கிற அளவுக்கு உன்ன வரைக்கும் வந்து நின்றுச்சு. இதை விரிவுபடுத்துவதற்காக அல்லது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ எடுத்திருக்கிற பெரியாரை கொச்சப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியும், திராவிட கருத்தியலை கொச்சப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியும் தோல்வியில் மட்டும்தான் முடியும். தமிழக மக்கள் தக்க பாடத்தை உனக்கு புகட்டுவார்கள் என்று இது மூலமா நான் எச்சரிக்கையாவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.